ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். The book of Hosea chapter 6 verse 3. அந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லும்: அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது. அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்துல வருவார். Amen. It says, let us pursue the knowledge of the Lord. His going forth is established as the morning. அவர் சொல்லார், he will come to us like the rain, like the later rain and former rain to the earth. He will come to us. He will come to us. Or it says he will appear and he will come to us. He will show himself and come to us. நீங்க 1ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, God judgment, தேவன் அலோவ் பண்ண சில பிரச்சனை நடுவுல God again says, I will come to you. நான் வரேன். I want to come to you because God, தேவனுக்கு நல்லா, God knows very well, என்னால் அன்றி உங்களால் ஒன்று கூடாதுன்னு யோவான் 15 இயேசு சொன்னது போல, he knows very well unless and until he comes. அவர் வராம, அவர் செய்யாம ஒன்னும் நடக்க போறது இல்லை. நடக்காதுன்னு சொல்லல. ஈவன் வித்வுட் காட், உலகத்துல இருக்கிறவங்க எத்தனை பேர் தேவன் இல்லாம இருக்கிறாங்க, எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைங்க இயேசுவை நம்பாம இருக்கிறாங்க. பட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அவங்க முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு, சில பேர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டேன், நான் சின்ன வயதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதோடைய பலன் தான் இதுன்னு சொல்லுவாங்க. So for us, as a believers of கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? God doesn't want you to shed sweat. அவர் செய்யறார், நான் அதை செய்யறேன் உனக்கு. நான் உனக்கு அற்புதத்தை செய்யறேன், நான் உனக்கு நன்மையானதை செய்யறேன். அதான் சொல்லுது, he will come to us. அவர் மழையை போலவும் பூமியின் பெய்யும் புன்மாரியை போலவும் நம்மிடத்துல, யார் இடத்துல வருவாருங்க? He will come to us. He will come to us. நிச்சயமா வருவேன்னு அவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லும் போதும் சொன்னாரு, என்ன சொன்னாரு? நான் சீக்கிரமா வருகிறேன். I will come soon. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவ தூதன் சொன்னார், அவர் எப்படி எழுந்தருளி போனார் அப்படியே அவர் திரும்பி வர போகிறார். அவர் வருவார். சோ அவர் வரும்போது என்ன நடக்கும்? Something God will do. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, அங்க சகரியான்ற தேவ மனுஷன் இருக்கிறான். அவருடைய மனைவி பேர் எலிசபெத்தை பார்க்கிறோம். அவன் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறான். அவன் என்னைக்கோ ஜெபம் பண்ணான். லாங் இயர்ஸ் பேக் he prayed for a son. ஒரு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணா, அது நடக்கல. அந்த பைபிள் says இப்போது அவன் என்ன அப்படி இருக்கிறாங்க, முதிர் வயதனா இருக்கிறான். Even his wife has become old. So they forgot about having a child. மறந்து போனாங்க. பட் அந்த பர்டிகுலர் நாள்ல, கர்த்தர் அந்த குறித்திருந்த நாள்ல, சகரியா எதிர்பார்க்கல, எலிசபெத் எதிர்பார்க்கல. God sent his angel, கப்ரியேல் தூதனை அனுப்புறாரு. போய் சகரியா கிட்ட இந்த நற்செய்தியை சொல்லுப்பா. என்ன சொல்லணும்? உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இப்ப கொஸ்டின் எழுமோ, என்னைக்கு, எப்ப ஜெபம் கேட்கப்பட்டது? When did Zechariah pray? சகரியா எப்ப ஜெபம் பண்ணார் தெரியாது. There is no record. ஆனா நிச்சயமா ஜெபித்து இருக்கு. நாம ஜெபம் பண்ணாம கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஆண்டவர் சொல்லுவாரு, சகரியா, லூக்கா 1:13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி ஆகிய எலிசபெத்தில் உனக்கு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. சோ இங்க சொல்ற, கர்த்தர் வருவார். He will come to us. எப்போ வருவாருங்க? கர்த்தர் குறித்த நாள்ல வருவாரு. ஏன் வராரு? பிகாஸ்
உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு சிஸ்டர் சொன்னாங்க, நாங்க 3 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாங்க தவறான முறையில எங்களுக்கு பணம் வேணாம், நேர்மையான வழியில எங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லி அவங்க தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் யாரையோ ஒருத்தர் அனுப்புனார் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு. சோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க ஜெபம் இன்னைக்கு அன்ஆன்சர்டா தோணலாம். யூ மே பி திங்கிங், நான் இவ்வளோ ஜெபம் பண்றேன், இதுக்கு ஜெபம் பண்றேன், அதுக்கு ஜெபம் பண்றேன், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே இல்லைன்னு. நோ 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 நோ, காட் ஹஸ் ஆல்ரெடி ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். பட் ஆன்சர், டைமிங் ஆஃப் த ஆன்சர் இஸ் டிஃபரன்ஸா இருக்கிறது. ஆமென். ஹி ஃபைண்ட்ஸ், உங்களுக்கு தோதுவான நேரத்தில் அவர் கொடுக்கறதுல ஆண்டவர் சொல்றார், இட்ஸ் இன் மை டைம், நான் என் பிள்ளைகளுக்கு ஜெபித்தவர்களுக்கு நான் செய்ய போகிறேன். அந்த செய்யும் போது இட்ஸ் கோயிங் டு பி மிரக்கிள். பைபிள் சொல்லுது, யோவான் பிறப்பு நிமித்தம், எலிசபெத் கர்ப்பமானது நிமித்தம் the whole village rejoiced. என்ன நடந்துச்சுங்க? முழு கிராமமே ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தார். Everybody said this is a miracle from God. தேவனால் உண்டான அற்புதம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. வெகு காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணுமா. விரும்பினது வரும்போதோ அது வெள்ளி தட்டில வைத்த ஒரு பழத்துக்கு போல இருக்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. So God had never forgotten it. தேவன் மறக்கல. இப்போ இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க, your unanswered prayer அது unanswered போக போறதில்ல. If you have prayed, நீங்க ஜெபித்து இருந்தீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக கர்த்தருடைய நாள்ல பதில் கொடுப்பாருங்க. சொல்லுது, பின்மாறி முன்மாறியை போல அவர் நம்மிடத்துல வருவார். He will come to us. யார் இடத்துல வருவாருங்க? To the people who prayed. நாம அந்த ஜெபத்துல கூட எபிரேயர் 5:7 நாம பார்த்தோம். என்னன்னு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்த நாட்களிலே அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாராம். எதுக்கு? மரணத்திலிருந்து அவர் தான் காப்பாற்ற முடியும். Amen. So Jesus prayed. எந்த மரணங்க? சரீர பிரகாரமான உண்டான மரணம் இல்லை, இட்டர்னல் டெத்ல இருந்து அவர் தான் காப்பாற்ற முடியும். ஆனா அதே நேரத்துல தேவன் என்ன பண்ண முடியும்? இந்த சரீர பிரகாரமா மரணமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், அதுல இருந்தும் கர்த்தர் சுகமாக்க முடியும். தட் இஸ் பைபிள்ல அநேக இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. லாசருடைய மரித்தோரது எழுப்பப்பட்டான், அந்த 12 வயது ஸ்ரீ எழுப்பப்பட்டான், நாயின் ஊரின் விதவையின் மகன் எழுப்பப்பட்டான். ஹல்லேலூயா. பேதுரு ஜெபித்து எழுப்புறாரு. இப்படி அநேக அற்புதங்கள் பைபிள்ல நடந்ததை பார்க்கலாம். பவுல் அந்த மாடியில இருந்து விழுந்தவன் மேல கைய வச்சு போய் அவன் மேல விழுந்து ஜெபம் பண்ணது மாதிரி அவனுக்குள்ள உயிர் வந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி சரீரத்துல மரித்தவர்களையும் தேவன் எழுப்புகிறவர். ஆனா above all, எந்த மரணங்க? ஆண்டவராகிய தேவன் சொல்லுவாரு, இந்த சரீரத்தின் மரணம் அது ஒண்ணு, இட் வில் பி தேர். எல்லாரும் பிறந்தவங்க எல்லாம் மரித்த ஒன் டே ஹேவ் டு டை, பட் இட்டர்னல் டெத்னு ஒண்ணு இருக்குது. ஹல்லேலூயா. அது யாரெல்லாம் இயேசு கிட்ட ஜெபம், இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர் மனம் திரும்பினார்களோ, அவருக்கு தங்க இருதயத்தில் இடம் கொடுத்தார்களோ, அவர்களுடைய இட்டர்னல் டெத்ல இருந்து ஆண்டவர் காப்பாற்றுகிறார். He doesn't leave, அழிந்து போகிறதுக்கு விடுவதில்லை. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He prayed. எதுக்கு ஜெபம் பண்ணாருங்க? அவருக்கு தெரியும் இது கொல்லப்பட போகிறது, 3ஆம் நாள்ல நான் உயிரோட எழும்புகிறேன்னு அவருக்கு தெரியும். பட் இட்டர்னல் டெத்ல இருந்து காப்பாற்றக்கூடியவர் தேவன் ஒருவர் மாத்திரம்தான். இங்க சகரியாவுக்கு அந்த அற்புதம் நடந்தது. God came looking at சகரியா. அடுத்து பாத்தீங்கன்னா அதே 1ஆம் அதிகாரத்துல மரியாளை தேடி தேவ தூதன் வந்தார். எதுக்குங்க? மரியாள் கிட்ட நீ
ஜெபம் பண்ண, உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்ல, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லல. அங்க சகரியா அண்ணா மரியாள் கிட்ட வந்து சொல்றாரு என்னன்னு, அப்பா தேவனுடைய ஒரு பிளான் உன் வாழ்க்கையில தேவன் நிறைவேற்ற போகிறாரு. ஹல்லேலூயா. மரியாள் அவளை கண்டு பயப்படல. அவள் என்ன கலங்கி இந்த வாழ்த்துதல் கேட்டு இது எப்படி இருக்க போகிறதோ என்று சொல்லும் போது தேவன் சொல்ல, தேவனிடத்தில் நீ கிருபை பெற்று இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுறாரு கபிரியல் தூதன். என்ன நடக்க போகிறது, எப்படி குழந்தை பிறக்க போகிறது, மரியாளுக்கு புரியல. பட் மரியாள் என்ன சொல்றாங்க, ஆனா ஒண்ணு மாத்திரம் தான் தெரியும். The angel was saying something. அது நடக்க முடியாத ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார். ஆனா மரியாள் அது நடக்கும்னு, தேவனுடைய அந்த வார்த்தை நடக்கும்னு அவன் நம்பினான். ஹல்லேலூயா. The word, இந்த செய்தி கபிரியல் தூதன் வந்து சொல்லும் போது மரியாள், she had no reason to believe that she will, அந்த கன்னியா இருக்கும்போது, அந்த virgin-ஆ இருக்கும்போது she will get conceived and she will give a birth to a baby boy. அந்த பையனுக்கு, அந்த பேபி பாய்க்கு ஜீசஸ் பேர் சொல்லணும். இதெல்லாம் நம்புவதற்கு ஒன்றும் இல்லாத போதே she believed what the angel said. She believed that the word had come from God. இன்னைக்கு சகரியா நம்பாததுனால ஊமையா போனா, இங்க மரியாள் நம்புனா. நம்புவதற்கு ஒன்றும் இல்லாத போது நம்புனா. இங்க சகரியா ஏற்கனவே பல காரியங்கள் இருந்தாலும், ஆபிரகாம் சாராளுடைய காரியம் படிச்சு ஊழியக்காரனா இருக்கிற தெரிஞ்சாலும் he never believed it. ஆனா இங்க மரியாள் என்ன பண்றா, இது நடந்த, there is no history of a virgin getting conceived தெரிஞ்சு இருந்து கூட she believed in the word of God. Hallelujah. ரெண்டு பேர்கிட்ட வந்தாரு. He will come to us. அதே போலதான் நம்ம கிட்ட வருவாரு. எத்தனை பேர் are willing to be, எத்தனை பேர் are willing to believe in the word of God? தேவன் சொன்னபடி செய்வாரு. அவர் ஆண்டவருடைய வசனம் சில நேரத்துல நமக்கு பைபிள்ல எழுதப்பட்டு நம்ம நம்புறதுக்கு ஏதுவல்லாத காரியங்களை எழுதி இருப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம வாயில சொல்லிடுவோம், நம்புறேன்னா it can happen, but do you believe deep in your heart that it will happen? அதுதான் மரியாளுக்கும் சகரியாவுக்கும் இருந்த வித்தியாசம். What are you going to do tonight? Do you take that courage to believe? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்க குணமானி. You are healed. See, the doctor's report, உங்ககிட்ட டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் அன்பிலீவபிளா இருக்கும். நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாம இருக்கும். பட் have you the guts to say, அது டாக்டர் ரிப்போர்ட் ஆண்டவரே, ஆனா உங்க ரிப்போர்ட்டின் படி, உங்க வார்த்தையின்படி நான் சுகமாக முடியும். Your word has the power to heal me. 1 பேதுரு 2:24 படி it says you are healed by his stripes. So it's a matter of belief. நடக்குமா? Because you are not believing in human, மனுஷருடைய வார்த்தை அல்ல, ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தை அல்ல. When you challenge yourself, the word of God is word of God is God's word. நீங்க நம்பி அதை நம்புவீங்கன்னா, படிச்சு அதை நம்புவீங்கன்னா, you are surely for a miracle. Hallelujah. அது நடக்கும். எவ்வளவு பேர் அதை சேலஞ்சா எடுக்க போகிறீங்க இந்த இரவுல? Just ஆண்டவருடைய வசனம், it's just between your lips and your heart. அவ்வளவுதான் வித்தியாசம். உங்க உதட்டு சொல்றத உங்க இருதயம் நம்ப ஆரம்பிச்சுச்சுன்னா, ஈவன் பிஃபோர் இந்த செஷன், இந்த கடைசி ஜெபித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே you will be see a miracle. நீங்க அற்புதமா மாறுவீங்க. அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். So believe it, trust it. God bless you. God be with you.